ஹாய் ஹலோ எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நைட்டுக்கு பால் கப்பை செய்யலாம் அப்படின்னு சொல்லி எடுத்திருந்தேன். ஏன்னா காலையில் நான் மீன் குழம்பு வச்சுருந்தேன் கொடம்புளி போட்டு கேரளா ஸ்டைலில். அதனால ராத்திரிக்கு இந்த கப்பையை செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லி தான் எடுத்திருந்தேன். ஸோ கப்பையை நல்லா கழுவிட்டு இதை மேலே தோலை நல்லா சீவி எடுத்துக்கிறேன். நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு இதை வந்து சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி எடுத்துக்கிறேன். கட் பண்ணிவிட்டு இதை நல்லா வாஷ் பண்ணிக்கலாம். நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இதை வந்து வேக வைக்கணும். நான் பாத்திரத்தில் வேக வைக்கலை, டைம் ஆனதுனால குக்கரில் ஒரு 2-3 விசில் விட்டாலே போதும், வெந்துடும் நல்லா. இப்போ இது மூழ்கிற அளவுக்கு நல்லா தண்ணி ஊற்றிக்கோங்க. அதுக்கப்புறம் கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு இதை ஒரு 2-3 விசில் விட்டு எடுத்துக்கலாம். இப்போ நல்லா வெந்துடும் இந்த கப்பை ஒரு 10 நிமிஷத்துலேயே. அது வேகிறதுக்குள்ளே நம்ம ஒரு மசாலா அரைச்சிடலாம். இதுக்கு ஒரு மிக்ஸி ஜாரில் சின்ன வெங்காயம் கொஞ்சம், அதுக்கப்புறம் 4 பச்சை மிளகா, ஒரு கொத்து கருவேப்பிலை, அப்புறம் 5-6 பல் பூண்டு. இதை கொரன்னு அரைச்சி எடுத்துக்கணும். இல்லை இடிச்சுக்கிட்டாலும் ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ ஒரு சட்டி வச்சு நல்லா தேங்காய் எண்ணெய் தாராளமாக ஊற்றி கடுகு ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் கருவேப்பிலையை ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம அரைச்சோம்ல இந்த மசாலா, அதையும் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கிடுங்க. ரொம்ப வதக்கணும்னு அவசியம் இல்லை, இந்த வெங்காயம் ஸ்மெல் தான் அதில் சூப்பராக இருக்கும். நல்லா வதக்குனதுக்கப்புறம் இந்த கப்பை நல்லா வெந்ததுக்கப்புறம் இதை அதில் எடுத்து போட்டுருங்க. எல்லாத்தையும் அப்படியே எடுத்து போட்டு லைட்டாக மசிச்சு விடணும். தண்ணியும் நான் ஊற்றிக்கிறேன். அப்படியே இதை கொஞ்சம் நல்லா அப்படியே கிளறி விட்டுக்கோங்க. அந்த வெங்காயமும் கப்பையும் நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. கொஞ்ச நேரத்தில் தேங்காய் பால் இருக்குல்ல, இந்த தேங்காய் பாலை நல்லா எடுத்து வச்சு அதை ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு லைட்டாக மசிச்சு விடுங்க. ரொம்ப மசிச்சு விட வேண்டியதில்லை, ஏன்னா ஏற்கனவே நல்லா வெந்துருச்சு. அதனால் ஓரளவுக்கு மசிச்சு விடுங்க. இல்லை உங்களுக்கு நல்லா மசிச்சா பிடிக்கும்னா அப்படியும் மசிச்சுக்கலாம். நான் ஓரளவுக்கு தான் கிளறி விட்டேன். இப்போ ரெடி ஆகிடுச்சு. சுட சுட பால் கப்பையும் மீன் கறியும் வச்சு சாப்பிட்டா வேறு லெவல் டேஸ்ட் இருக்கும். இது எல்லா கிரேவிக்கும் நல்லாயிருக்கும். சிக்கன் கிரேவி, மட்டன் கிரேவி, பீஃப் கிரேவி, மீன் கறி எல்லாமே சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். நான் டேஸ்ட் பண்ணேன், வேறு லெவல் டேஸ்ட், சுட சுட சூப்பராக இருந்தது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது சொல்லுங்கள். பாய்.